ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் ஒரு சுருக்கத்தை, ஒரு சம்மரியை பார்ப்போம். பகவான் கிருஷ்ணர் ஆரம்பத்தில் ஞான யோகத்தை பற்றி சொல்லிட்டு கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கன்ஃபியூஷன் வர்றது தான் நம்மளோட அர்ஜுனருக்கு. இந்த ஞான யோகம், கர்மயோகம், இந்த ரெண்டுத்துக்கான உண்மையான அர்த்தம் என்ன? இந்த ஞான யோகம் என்றால் என்ன? அது கர்மயோகத்தை விட வசத்தியா? அது கர்மயோகத்தை விட உயர்வானதா? இப்படி ஞான யோகத்தை பின்பற்றினால் மட்டுமே கடவுளை சென்று அடைய முடியுமா ஆகிய பல கன்ஃபியூஷன், பல டவுட், பல சந்தேகம் வர்றது தான் நம்மளோட அர்ஜுனருக்கு. இந்த டவுட்டெல்லாம் அவர் கேட்டு தான் இந்த ஒரு அத்தியாயத்தை கிருஷ்ணர் துவங்குகிறார். அப்போ நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாராம், இந்த ஞான யோகம் தான் கர்மயோகத்தை விட உயர்ந்தது என்று நீ சொல்கிற, இருந்தாலும் என் கடமையை என்ன செய்ய சொல்கிற? இது இப்படி முரண்பாடான, இப்படி கான்ட்ராடிக்டரியான விஷயங்களை ஏன் பேசுகிற கிருஷ்ணா என்று கேட்குறார் அர்ஜுனர். அதற்கு ஒரு விளக்கமாக தான் நம்ம கிருஷ்ணர், அர்ஜுனா, இறைவனை, கடவுளை சென்று அடைவதற்கு 2 பாதைகள் இருக்குது. அதில் ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்மயோகம். இப்படி ஞான யோகத்திலும் பகவானை சென்று அடையலாம், கர்மயோகத்திலும் பகவானை சென்று அடையலாம். இந்த ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சமம்தானே தவிர ஒன்று வசத்தி, ஒன்று உயர்வு, ஒன்று தாழ்ந்தது என்பது கிடையாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு கர்மயோகத்தில் இருக்கும் முக்கியமான பல விஷயங்களை பற்றி சொல்கிறார். அதை சுருக்கமாக சொல்லணும்னா, கர்மயோகம் என்றால் என்ன? நம்ம செய்யும் அந்த செயலையும் அந்த செயல்லேருந்து வரும் அந்த பலனையும் பகவானிடமே சமர்ப்பணம் செய்கிறது. இந்த செயல்லேருந்து நம்மளுக்கு லாபம், நஷ்டம், சுகம், துக்கம், தோல்வி, வெற்றி, இப்படி எது கிடைத்தாலும் அதை சமமாக ஏற்றுக்கணும். இதுதான் கர்மயோகம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அப்புறம் இறுதியாக நம்ம கிருஷ்ணர் சொல்கிற விஷயம் என்ன என்றால், நம்மளோட புத்தியை பயன்படுத்தி நம்மளோட புலன்களில் தங்கியிருக்கும் அந்த ஆசையை அழிக்க வேண்டும். அப்படி அந்த புலன்களை அடக்கினோம் என்றால், அந்த ஆசையை நம்ம துரத்தினோம் என்றால், நமக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மற்றும் பகவானை சென்று அடைவதற்கு, அந்த மோட்சம் பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்கும் நமக்கு சுலபமான ஒரு வழி தென்படும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் ஒரு சம்மரி, ஒரு சுருக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.